தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும், எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லா ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டில் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி காட்டிக்கிட்டு இருக்கோம். நேற்று நிஃப்டி நமக்கு ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆச்சு, அதுக்கப்புறம் பை ஆக்டிவேட் ஆச்சு, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரியே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, எந்த செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நமக்கு பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், குரூட் ஆயில் காட்டுறேன். நேராக நம்ம செட்டிங்ஸ்க்கு போகிறோம். இந்த இடத்துல எம்எஸ்டி ஐகோரில் ரைட் சைடில் இன்ஜின் பட்டன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். அதில் போய்ட்டு ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இதை நம்ம செய்ய வேண்டியது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே. அதுக்கு அடுத்து பாருங்கள், இப்போ எந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுதோ அந்த சைடு மட்டும் ட்ரேட் பண்ணணும். அடுத்த சைடு நம்ம விட்டுறலாம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு எஸ்எல் ஹிட் ஆன மட்டும் ரிவர்சல் ட்ரேடு மட்டும் எடுத்தால் போதும். இப்போ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்தபட்சம் 25 பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளூ லைனுக்கும் ரெட் லைனுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 25 பாயிண்ட் கீழே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி 25 பாயிண்ட் வரைக்கும் அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸிட் ஆகணும். அதே மாதிரி டார்கெட்டும் குறைந்தபட்சம் 25 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நேராக கீழே வந்து எங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், நம்மளுடைய ஜோன்லேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் அப்படியே பின் டு பின் பாருங்கள், இந்த இடத்துல போய் டச் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரியே கீழே வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகி எல்லா டார்கெட்டும் கொடுத்து திருப்பியும் மேலே போய் திருப்பி கீழே வந்து நல்ல ஒரு வொலடைல் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு ஃபஸ்ட்டு சைடு எது ஆக்டிவேட் ஆகுதோ அந்த சைடு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், அடுத்த சைடை விட்டுருங்க. அப்போ அதுபடி பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதனால் நான் பண்ண போகிறது நேராக செல்லை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா டார்கெட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டார்கெட் எது வரைக்கும் கொடுக்கலாம், 6 டார்கெட் வரைக்கும் எக்ஸ்ட்ரா டார்கெட் கொடுக்கலாம். அப்போ அதைப்படி பாருங்கள், நான் 6 டார்கெட்டுமே எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ எனேபிள் பண்ணதுனால ஃபஸ்ட்டு 5 டார்கெட் முடிஞ்சிருக்கு. திருப்பியும் மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பியும் செல் ஆக்டிவேட் ஆகிட்டு திருப்பியும் நமக்கு 8 டார்கெட் வரைக்கும் கொடுத்துருக்கு. திருப்பியும் மார்க்கெட் மேலே போய் திருப்பியும் கீழே வந்திருக்கு. இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்மளுடைய இண்டிகேட்டரில் உள்ள அந்த லைன்ஸ் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு லைனுமே ஒரு பக்காவான சப்போர்ட்டு, ஒரு பக்காவான ரெசிஸ்டன்ஸு. அப்போ நான் உங்களுக்கு 15 மினிட்ஸில் காட்டியிருக்கேன். அதனால் பெரிய கேண்டிலாக தெரியுது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 மினிட்ஸ் கேண்டிலாக நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ 3 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் மாற்றிக்கிட்டு ட்ரேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலில் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 8வது டார்கெட்டு கரெக்டாக அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே 3வது டார்கெட்டில் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து 5வது டார்கெட்டில் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்படி ஒவ்வொரு லைன்லையுமே நல்லாவே நமக்கு சூப்பராக அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ இதே மாதிரி தான் எல்லா ஸ்கிரிப்ட்டுமே நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இது வந்து குரூட் ஆயிலுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அப்படியே ரீசெட்க்கு போயிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய நிஃப்டிக்கு போகலாம். நிஃப்டியும் சரி குரூட் ஆயிலும் சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இந்த என்எஸ்சி டுமாரோ பேஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதுக்கான அனலைசிஸ் வந்து மொதல் நாளே நம்ம கொடுத்துடலாம். மார்க்கெட்டு மொதல் நாளே நம்ம கொடுத்துட்டு மறுநாள் கால் ஓப்பன் ஆகும்போது இதுதான் என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸு, இதுக்கிட்ட வந்தால் நான் கால் பண்ணுவேன், இதுக்கிட்ட வந்தால் நான் புட்டு பை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முதல் நாளே நீங்கள் டிசைட் பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹைக்கினாஷி கேண்டிலில் மாற்றணும். எதுக்காக அப்படின்னா, ஒரே ஒரு ஹைக்கினாஷி க்ரீன் கேண்டில் வந்து நம்மளுடைய பை ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகும் பிறகு தான் நம்ம பைக்கு போகிறோம். அதே போல் செல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஹைக்கினாஷி ரெட்டு கேண்டிலு நம்மளுடைய ஜோனுக்கு, அதாவது செல் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகி அந்த லோவை பிரேக் பண்ண உடனே நம்ம செல்லுக்கு போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வொலடைல் மார்க்கெட்டில் நம்ம லாஸை ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்கள், நேற்று மார்க்கெட் மேலே போயிட்டு செல்லுன்னு கீழே வந்து இந்த இடத்துல நம்ம உடனே எடுத்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பயந்துருப்போம். ஓகேவா, உடனே பயந்துருப்போம். அதனால் கொஞ்சம் விட்டுட்டு மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ண விட்றோம். ரிவர்ஸ் பண்ணும்போது ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகுது. அதாவது எந்த கேண்டில், இந்த கேண்டில் 10:45க்கான கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆகுது. இப்போ அதோட ஹையை பிரேக் பண்ண உடனே நம்ம பைக்கு போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக செட்டிங்ஸ் போங்க, பை ஆக்டிவேட்டனால பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கங்க, கூடவே செகண்டோட செல்லையும் எனேபிள் பண்ணிக்கங்க.
அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. இதில் இன்னொன்று என்ன செய்யணும், ஸ்டாப் லாஸை குறைக்கணும். ஸ்டாப் லாஸ் நேற்றுலாம் உங்களுக்கு நான் டைனி 3 தான் நான் கொடுத்ததே. ஏன்னா மார்க்கெட் நேற்று எக்ஸ்பைரி இருந்தனால நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப குறையணும் அப்படிங்கிறதுனால இப்படி கொடுத்தது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிட்டு 2 டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. ஓகே, இது வந்து நேத்தியோடது. அதே மாதிரி நமக்கு மதிய மார்க்கெட் ஒன்று இருக்குது, அதாவது நூன் மார்க்கெட்டு. நூன் மார்க்கெட்டில் ஆஃபீஸ் போகிற மக்கள், இல்லை காலைல ஒரு ட்ரேட் மதியம் ஒரு ட்ரேட் பண்ணுறவங்க, இல்லை காலை ட்ரேடை மிஸ் பண்ணவங்க, அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த ஆஃப்டர்நூன் ட்ரேடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் ட்ரேட் 1 மணிக்கு மேலே. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இங்கே டச் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போயிருக்கு. மூவ்மெண்ட்டே இல்லை மார்க்கெட்டில், ஆனால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸ் எக்ஸ்பைரினால சைடுவேஸ் கொடுத்தது, ஆனால் நமக்கு சூப்பராக ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நமக்கு பை கிட்ட வரைக்கும் போயிட்டு மேலே போயிடுச்சு. நான் திருப்பியும் ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன், அதில் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஹைக்கு நேஷனலாக என்ட்ரி கிடைக்கல. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், நார்மல் கேண்டில். இப்போ நார்மல் கேண்டிலில் அதே மாதிரியே பை ஆக்டிவேட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எப்படி வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகணும். ஒரு க்ரீன் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகிட்டு அதோட ஹையை உடைக்கணும். இப்போ இந்த இடத்துல எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிறதுனா அந்த பாடி கொஞ்சோடு மேலே இருக்கிறது இல்லை, பாடி மேலே நல்லா க்ளோஸ் ஆகிருக்கணும், கீழே விக்கு இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் கொஞ்சோண்டு தான் பாடி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, எல்லா பாடியுமே கீழே இருக்குது. அடுத்த கேண்டில் பாருங்கள், பாடி முழுமையாகவே மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, விக்கு கீழே இருக்குது. இப்போ இதோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம பை எடுக்கணும். இந்த லோ கூட நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இந்த லோவோ இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்விங் லோவோ நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் படி நம்ம என்ன வைக்கணும், செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல டைனி 2 அப்படின்னு மாற்றிக்கிங்க. ஸ்டாப் லாஸை டார்கெட்டையும் டைனி 2ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, சூப்பராக பை என்ட்ரி கிடச்சிருக்கு. மார்க்கெட் மேலே போயிருக்கு. திருப்பியும் நம்மளுக்கு எப்படிங்க திருப்பி மார்க்கெட் வரும்போது அதே இடத்துல தான் ரிவர்ஸ் ஆகணும்னு சொல்லி எப்படி மார்க்கெட்டுக்கு தெரியும், அது நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கூரோட ஸ்பெஷாலிட்டி. அதே தான், நீங்கள் ஒரு ட்ரிப் எடுத்துட்டீங்க இந்த இடத்துல, ஆனால் மறுபடியும் எல்லா டார்கெட்டையும் கொடுத்துட்டு கீழே விழுந்த மார்க்கெட்டு நம்மளுடைய லெவல்லையே டச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரிவர்ஸே ஆகுது. அப்படியும் நமக்கு ஒரு டார்கெட் கிடைக்கிது. அப்போ அதில் எவ்வளோ டார்கெட் கிடச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு, 3 டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் டச் பண்ணிவிட்டு திருப்பியும் 2.5 டார்கெட் கொடுத்துருக்கு. 2.5 டார்கெட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. அப்போ இதுவும் நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கூரோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெத்தடு தான். சரி, இப்போ இன்றைக்கி சொல்லிட்டேன். இப்போ இதுவே நாளைக்கு எப்படி சார் இருக்கும் மார்க்கெட்டு, அதாவது அக்டோபர் 1 மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் எந்த லெவலில் இருக்கும், நான் எங்கே போய் பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள். எங்கே இருக்குது வீடியோ சைஸ் பெருசாக போகுது. நான் இந்த வீடியோ இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். அட்வான்ஸாக எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான செட்டப் ரெடி பண்ணுறது சொல்லி போடுறேன். ஏற்கனவே வீடியோ இருக்குது, என்எஸ்சி டுமாரோ அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சர்ச் பண்ணினீங்கன்னா நம்ம அதையும் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட் டைப்பில் போய்ட்டு என்எஸ்சி டுமாரோன்னு கொடுங்க. டிஃபால்ட் செட்டிங்ஸ் மற்ற எல்லாமே டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்துருச்சா, லோடு ஆகிடுச்சு. இப்போ செட்டிங்ஸ்க்கு போகிறோம். இந்த இடத்துல ரெஜிஸ்டர் செட்டிங்ஸ் கொடுக்குறோம். இதில் போயிட்டு என்எஸ்சி டுமாரோ அப்படின்னு கொடுக்குறோம், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ என்எஸ்சி டுமாரோ படி நேற்று என்ன ஆகிருக்கு பாருங்கள், நமக்கு நல்லா தெரியுதா, இங்கே செல்லு ஆக்டிவேட்டாக இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கேண்டில் நமக்கு செல் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். அப்படி பார்த்தா இந்த கேண்டில் 9:21 கேண்டில் செல் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த லோவை உடைக்கணும், உடைச்சிடுச்சு. இப்போ நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணணும். அப்படி புட் ஆப்ஷன் பை பண்ணால் காலையிலேயே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிடுது. அதுக்கப்புறம் கரெக்டாக பை ஜோனுக்கு வந்திருக்கு. அப்போ பை ஜோன்லேருந்து அங்கேயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி அதுக்கப்புறமா எல்லா டார்கெட் கொடுத்துருக்கு. மறுபடியும் மார்க்கெட் எந்த இடத்துல கரெக்டாக
2:21க்கு மறுபடியும் அதே பை ஜோனில் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேலே போகுது. இப்படி திரும்ப 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 பார்த்திங்கன்னா நம்முடைய பை ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகும், செல் ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகும். இதுதான் பக்காவான அக்யூரேட்டான ஒரு இண்டிகேட்டர். சரி, இன்றைக்கி பார்க்கலாமா? இன்றைக்கி அதாவது அக்டோபர் 1 என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இதுதான். இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸை குறைக்கணும். டைனி டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல 24,679 கிட்ட வந்து ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சு லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணணும். 24,573க்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சு பாடி பெருசாக இருக்கணும், கவனம். அதோட ஹை பிரேக் ஆகிடுச்சுன்னா திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்மளுடைய என்ட்ரி ஜோன்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், பை எடுக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சப்போஸ் மார்க்கெட் இங்கே ப்ளூ லைனை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே போகுது, அப்போ எது வரைக்கும் சார் போகும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் நம்மளுடைய இந்த எம்ஜிஆர் ஜோன் இருக்குது. இப்போ இந்த வந்துச்சுன்னா இந்த மிட் பாயிண்ட்லேருந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும், மேலே போச்சுன்னா அந்த மிட் பாயிண்ட்லேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அப்போ இது வந்து நிஃப்டியோட அட்வான்ஸ்டு ட்ரேடிங் செட்டப். நாளைக்கு இருக்கக்கூடிய நிஃப்டியோட சார்ட்டிங்கை வந்து நம்ம இன்றைக்கே பார்க்குறது வந்து இதோட செட்டிங்ஸு. அதே மாதிரியே பேங்க் நிஃப்டிக்கும் நான் காட்டிடுறேன், அதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ இது வந்து பேங்க் நிஃப்டி. ஓகே, இப்போ நேற்று என்ன இருக்குது பேங்க் நிஃப்டின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். நேற்று பேங்க் நிஃப்டி என்ன இருக்குது, பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்த பிறகு திருப்பியும் நம்ம ஜோன்லேயே வந்துட்டு திருப்பியும் மேலே போய் டார்கெட் கொடுத்துட்டு திருப்பியும் வந்து இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிட்டு திருப்பியும் ஒரு டார்கெட் கொடுக்குது. இப்படியே தான் மார்க்கெட் போய்கிட்டே இருக்குது. இப்போ இதில் நம்ம எடுக்க மாட்டோம், இந்த ட்ரேடில் ஏன் எந்த கேண்டுமே மேலேயும் கீழேயும் க்ளோஸ் ஆகவே இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து இன்வேலிட் என்ட்ரி. அதுக்காக தான் நம்ம அந்த பாயிண்ட் சொல்லி கொடுக்குறது. அப்போ இந்த என்ட்ரி வந்து நல்ல பக்காவான வேலிட். ஏன், நல்லா இந்த க்ரீன் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகி அதோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்போ இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணணும், இதுதான். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. முடிஞ்சால் நீங்கள் ஹைக்கனாஷி கேண்டில் மாற்றிக்கிங்க. இதே லைன்ஸை வச்சுக்கிட்டு ஹைக்கனாஷி கேண்டிலில் கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த க்ரீன் கேண்டில் கொடுக்குதா, ரெட் கேண்டில் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மல் கேண்டில் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். எம்எஸ்டி ஐகோர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, ஹைக்கனாஷி நார்மலு, நான் என்னன்னா நார்மலு, ஹைக்கனாஷினா ஹச். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், NH கொடுத்துக்கலாம், இல்லைன்னா HN கொடுத்துக்கலாம். இப்போ HN கொடுத்திங்கன்னா அந்த கால்குலேஷனில் மாறாது, கேண்டில் ஸ்டிக் மட்டும் மாறும். இப்போ கேண்டில் ஸ்டிக் வந்து ஹைக்கனாஷி கேண்டில்லாம் உங்களுக்கு காட்டும். இதுதான் அது. என்ன அர்த்தம், NN அப்படின்னா நார்மல் கேண்டிலு, நார்மல் கால்குலேஷன். NH அப்படின்னா நார்மல் கேண்டிலு, ஹைக்கனாஷி கால்குலேஷன். HN அப்படின்னா ஹைக்கனாஷி கேண்டிலு, நார்மல் கால்குலேஷன். HH அப்படின்னா ஹைக்கனாஷி கேண்டிலு, ஹைக்கனாஷி கால்குலேஷன். இந்த மாதிரி நீங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 4ல் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அது வந்து நார்மலில் தான் இருக்கும். ஸோ இது போல் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங்கில் முறையாக கற்றுக்கிட்டு பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் இண்டிகேட்டரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரும் நாட்களாக மாறுவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஐகோர் சார்பாகவும் எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி.